ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பவர்ஃபுல் பிரின்ஸோட 18வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல தானியா சாப்பிடுறாளேன்னு அந்த இடத்துக்கு ஜியாங்ஷு வந்து உட்காந்தா. அதோட தான் முடிஞ்சது. ஆனா அவனை பார்த்ததும் ஜியாங்ஷுவை பார்த்ததுமே தானியா அங்க இருந்து ஏஞ்சு போயிடுறா. சாப்பிடாமலே போறாளே அப்படின்னு ஜியாங்ஷுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. மழையில நனைஞ்சிட்டே நின்றுட்டு இருக்கா. அவளுக்கு கொடை பிடிக்கலாம் அப்படின்னு ஜியாங்ஷு பக்கத்துல போறான். இவனை பார்த்ததும் அங்க இருந்தும் கிளம்பி போயிடுறா. இப்படியே ரொம்ப நாள் ஓடிட்டு இருக்கு. ஜியாங்ஷு முகத்தை கூட பார்க்காம எல்லா நேரமும் தனியா உட்காந்து சோகமா அழுதுகிட்டே இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜியாங்ஷு கிட்ட அசிஸ்டன்ட் வந்து, இன்னும் நிறைய ஆளுங்க பக்கத்து நாட்டுக்காரங்க நம்மள வேவு பார்த்துட்டே இருக்காங்க, இதுக்கும் மேல நம்ம அவங்களை சும்மா விட்டு வைக்கணுமா, அவங்களை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்க, ஏற்கனவே என் மாமனார் சாவுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, இதுக்கும் மேல அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது, அமைதியா இப்படியே பாத்துக்கலாம், ஆனா அவங்க கவனம் இப்ப நம்ம பக்கம் திரும்பாம பாத்துக்கோ அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிக்கிட்டு இருக்கான். மேடம் இவ்வளவு சுகமா இருக்காங்க, அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாம்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, எல்லார் கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு, இதுக்கும் மேல நான் உண்மையை சொன்னா அதை விட அதிகமா கஷ்டப்படுவா, சோ இப்போதைக்கு எதுவும் சொல்லாம இருக்கிறதா நல்லது அப்படின்னு ஜியாங்ஷு சொல்லிடுறான். நேரா போய் உட்காந்துட்டு பயங்கரமா ஒயின் குடிக்க ஆரம்பிக்கிறான். தானியா சாரி, நான் அவ்வளவு நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல, ஆனா எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க அடுத்த நாள் இந்த சான்சலர் இருக்காரு. அவன் கிட்ட ஏதாவது பேக்கப் பிளான் இருக்கா என்ன, ஜியாங்ஷு ஏதாவது பண்றானா என்ன அப்படின்னு லூமோ கிட்ட கேட்க, லூமோ பாத்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எந்த பேக்கப் பிளானும் இருக்கிற மாதிரி தெரியல, எப்ப பாரு இருகன மூஞ்சோட சோகமா சுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க குடும்பத்துல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கன்னு சொல்ல, நான் பாய்சன் வச்ச மாதிரி ஜியாங்ஷு காட்டிக்கிட்டான். ஆனா அவரை அடுத்த நாளே சாக போறாரு, நான் ஏன் கொல்ல போறேன், இதுல வேற என்னவோ அவன் பண்ணிருக்கான், அது என்னன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சான்சலர் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் ஜின்ரான் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கும் போது யூனா சுத்திக்கிட்டு இருக்கா. என்ன அது வாங்கணுமே அப்படின்னு ஒவ்வொரு சாப்பாடு கடையா போய் பார்த்துட்டு இருக்கா. ஜின்ரான் பின்னாடியே வந்துட்டு இருக்க. இவன் யாருன்னே அவளுக்கு தெரியல. யூனா டக்குன்னு அட்டாக் பண்ற மாதிரி போயிட்டு கீழே மிஸ் ஆகி விழுற மாதிரி போற ஜின்ரானை புடிச்சு நிக்க வச்சிடுறா. என்னையா யாரு நீனு, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வர அப்படின்னு யூனா கேட்க, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா நீங்க என்ன யாருன்னு கூடவா கேட்டீங்க, அன்னைக்கு தான் நம்ம பார்த்தோமே, நீங்க கூட ஓடு மேல உட்காந்துட்டு சிக்கன் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே, நான் கூட ஹாய் சொன்னேனே அப்படின்னு கேட்டுட்டு, இப்ப கூட ஹாய் சொல்லலாம் தான் வந்தேன்னு சொல்ல, அதான் ஹாய் சொல்லிட்டல கிளம்பி போ அப்படின்னு மறுபடியும் யூனா அங்க இருந்து போயிட்டு இருக்கா. ஜின்ரான் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இல்ல அது இல்ல, நீங்க ஏதோ தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியுது, என்ன வேணும்னு கேட்க, எங்க மேடம் இருக்காங்கல்ல தானியா, எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க ரொம்ப நாளா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கணும் தான் வரேன், ஆனா என்ன வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு யூனா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா, என்ன வாங்குறதுன்னு தெரியலையா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இந்த பக்கம் போனீங்கன்னா அங்க ஒரு கடை இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, உள்ள இனிப்பா இருக்கும் ஆனா வெளியே கிறிஸ்பியா ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா இருக்கும், உங்களுக்கு அது வேணுமா அப்படின்னு கேட்க, உடனே நல்ல ஐடியாவா இருக்கே, எந்த கடை அப்படின்னு யூனா கேட்டுட்டு இருக்கா. ஜின்ரான் அதை காட்டினதுமே ரொம்ப தேங்க்ஸ், கொஞ்சம் கூட வந்து காட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜின்ரானையும் கூட்டிட்டு யூனா அங்க இருந்து கிளம்புறா. இங்க தானியா சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அவ முன்னாடி எல்லா சாப்பாடையும் யூனா எடுத்து வைக்கிறா. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்த, வேண்டாம் எனக்கு அப்படின்னு தானியா சொல்ல, மீனா பார்க்க ஆரம்பிக்கிறா. இங்க பாருடி, உங்க அப்பா மட்டும் இப்போ உன்னை பார்த்தாருன்னா நீ இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாரு, கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறங்கிற நினைப்புலதான் அவர் இங்க இருந்து போயிருக்காரு, இவ்வளவு சோகமா இருக்காதுன்னு சொல்ல யூனா பாக்குறா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா யாருமே இல்ல, இந்த கதையை நான் உங்ககிட்ட சொன்னதும் கிடையாது, என் வீடு எப்படி இருக்கும், என் அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கன்னு எதுவுமே தெரியாது, ரோட்ல தான் நான் சுத்திக்கிட்டு இருந்தேன், எனக்கு வாழ்க்கையே இப்படிதான், என் வாழ்க்கையே இனிமே இருண்டுதான் இருக்க போகுதுன்னு நினைக்கும் போதுதான் ஜியாங்ஷு சாரோட ஆளுங்க என்ன கூட்டு போனாங்க, பரிதாபமா ரோட்ல விழுந்து கிடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அங்க போயிட்டு சண்டை பயிற்சி கத்துக்கிட்டேன், அப்புறம் அவங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸும் பிடிச்சேன், இப்ப பாதுகாப்பா ஒரு வீட்டுல இருக்கேன் அப்படின்னா என் வாழ்க்கையில மறுபடியும் ஒளி வந்திருக்குன்னு அர்த்தம், உங்க ஹார்ட்ல இப்போ இருக்கிற கேண்டில் அணைஞ்ச மாதிரி இருக்கலாம், ஆனா அதை கண்டிப்பா மறுபடியும் ஒளி கொண்டு வர வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அதே மாதிரி மீனா என்கிட்டயும் கொஞ்சமா கதகதப்பு இருக்கு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன், அது பத்தாதா உனக்கு, 2 பேர் இருக்கோம்ல இவ்வளவு சொல்றோம்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. தானியாக்கு கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கு. சாப்பிட ஆரம்பிக்கிறா. அழுதுட்டே சாப்பிட்டுட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம லூ கமாண்டர் இருக்கானே, அவனை கூட்டிட்டு வந்துட்டு ஜின்ரான் அவனுக்கு எப்படியாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறான். டேய் எதுக்குடா எனக்கு கல்யாணம் பண்றதுல இவ்வளவு சீரியஸா இருக்க, நம்ம குரூப்ல வந்துட்டு அடுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுக்கு தானே பிளான் போடுற அப்படின்னு லூ கரெக்டா கண்டுபிடிக்க ஜின்ரான் பாக்குறான். அதெல்லாம் இல்லடா, கல்யாணம் பண்ணிக்கோ, பொண்ணு பாரு எவ்வளவு போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன், யாரு பிடிச்சிருக்குன்னு பாருன்னு சொல்ல, பக்கத்திலே ஜியாங்ஷு உட்காந்துட்டு இருக்கான். முக்கியமான விஷயமா உங்களை கூட்டு வந்துட்டு இருக்கேன், அந்த வேலையை பார்க்காம கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்க லூ பாக்குறான். இப்போ உனக்கு என்ன வேணும், நல்லா எப்படி உன் பொண்டாட்டியே சமாதானப்படுத்துறதுன்னு தெரியணும் அவ்வளவுதானே, எனக்கு நிறைய கல்யாணம் ஆன பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சமைச்சு கொடுக்கணும், பிள்ளைங்களை பாத்துக்கணும், உனக்கு பிள்ளைங்க இல்லைங்கிறதால அவங்க
பாக்குற வேற ஏதாவது வேலை இருந்தா அதை போய் நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்ல இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஜியாங்ஷு வரான். வந்துட்டு தானியா கிட்ட பக்கத்துல வேலைக்கார பொண்ணு செடியில காஞ்ச இலையெல்லாம் நறுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட இருந்து சிசரை வாங்கிட்டு, என்னம்மா எதுக்கு ஒவ்வொரு இலையா நறுக்கிட்டு இருக்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல மொட்டெல்லாம் வந்திருக்கு அந்த செடியில. அதை பிடிச்சி கண்ணா பின்னான்னு வெட்டி வச்சிடுறான். தானியா ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க, வேலைக்கார பொண்ணுங்க அதுல பூ வரப்போகுது, அதை போய் வெட்டிட்டீங்க. தானியா மேடம் பார்த்து இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, தெரியாம வெட்டிட்டேன், இப்போ அடுத்த செடியை பாத்துக்கிறேன் அப்படின்னு அதையும் போய் வெட்டுறதுக்கு போறான். இல்ல ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு தானியா சொல்லிடுறா. வேலைக்கார பொண்ணும் கத்திரிக்கோலை வாங்கிடுறா. ஜியாங்ஷு பார்த்துட்டு இவங்களுக்கு போய் ஹெல்ப் செய்ய வந்தேன் பாரு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஜியாங்ஷு ஒரு பவுச் நிறைய காசை கொண்டு வந்து மினா கிட்ட கொடுத்து, அவ என்னாலதான் சிரிக்கணும்னு இல்ல, அவ சிரிச்சாலே எனக்கு போதும், அதனால அவளுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை கூட்டு போய் வாங்கி கொடுத்து அவளை ஹாப்பியா வச்சுக்கோன்னு சொல்ல, இப்பதான் உருப்படியா ஒரு வேலை பாத்திருக்கீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மினா காசை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. நான் கொடுத்தேன் அவகிட்ட சொல்லிடாதுன்னு ஜியாங்ஷு அங்க இருந்து போறான். தானியாவும் யூனாவும் வந்துகிட்டு இருக்காங்க. ஜியாங்ஷுவும் ஜின்ரானும் பின்னாடி ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யூனாவை பார்த்ததுமே ஜின்ரான் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு அவளையே பல்ல காட்டிட்டு பாத்துட்டு இருக்கான். மீனா இங்க வந்துட்டு, இங்க பாரு நிறைய காசு இருக்கு, இன்னைக்கு நீ என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், எல்லாமே ஏன் ரேட்டுன்னு சொல்ல, எனக்கு கூட கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யூனா சொல்றா. உனக்கு சம்பளமும் கொடுத்தாச்சு, சாப்பாடு மத்த எல்லா செலவும் அரண்மனையிலே பாத்துப்பாங்க, உனக்கு எதுக்கு இப்ப காசு, என்ன பண்ண சம்பளத்தை அப்படின்னு கேட்க, ஃப்ரைடு சிக்கன் வாங்கி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டே யூனா சொல்றா. மீனா பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவளுக்கு நிறைய காசு கொடுத்து, இந்த காசு எல்லாம் உனக்கு தான், நீ ஹாப்பியா இருந்துட்டு பாப்போ அப்படின்னு, மீதி இருக்கிற காசு எல்லாம் தானியாக்குதான் அப்படின்னு அவளை உள்ள கூட்டு போறா. ஜியாங்ஷு பாக்குறான், என் பொண்டாட்டி சிரிக்கிறா, எனக்கு அது போதும், நாளைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பக்கத்து ஊருக்கு போக போறோம், ஞாபகம் இருக்குல்ல, ஜின்ரான் கிளம்பிடுடான்னு சொல்ல, ஆனா எந்த பக்கமா யூனா போனாலும் அவளை பார்த்து பல்ல காட்டிக்கிட்டே ஜின்ரான் நின்னுட்டு இருக்கான். பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். ஒரு கடையில ஃப்ரைடு சிக்கன் சூப்பரா இருக்குமா, அங்க போய் யூனா வாங்கிட்டு இருக்கா. பின்னாடியே போயிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இவன் பல்ல காட்டிட்டு நிக்க, அதுக்குள்ள அந்த கடையில சிக்கன் தீந்து போயிடுது. ஓ இதை வாங்குறது தான் வந்திருப்பீங்க போல, தீந்து போயிடுது, ஒரு நாளைக்கு இவங்க 100 தான் போடுவாங்க, சீக்கிரமா தீந்துரும், அதனால இதுல இருந்து கொஞ்சோண்டு பீஸ் தரேன், இதை சாப்பிடுங்கன்னு ஒரு லெக் பீஸ் எடுத்து யூனா கொடுக்குறா. பப்ளிக் பிளேஸ்ல சாப்பிடுறதெல்லாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்த நம்ம ஆளுக்கு வந்து பழக்கமே இல்ல, ஆனா ஜின்ரான் இவ கொடுக்குறாளே அப்படின்னு அப்பயும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு, ரொம்ப நல்லதா இருக்கும், நாளைக்கு சீக்கிரம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அங்க இருந்து யூனா கிளம்பிடுறா. இங்க மினா தானியாவை கூட்டிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அடுத்து நகை கடைக்கு கூட்டு வரா. புது மாடலா இருக்கு பாருன்னு சொல்ல தானியா பாக்குறா. இங்க இருக்கிற டிசைன் எதுவுமே இந்த ஊர் கிடையாது, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு கேட்க, பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்குங்க, கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன், வாங்கிக்கோங்க எது வேணும்னு கேட்க, இங்க இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன் அப்படின்னு தானியா சொல்றா. மீனா அவ்வளவுதானே, நான் வாங்கி கொடுக்குறேன், ஜுவல்லரி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க 2 பேரும். ஏண்டி உனக்கு இது அவ்வளவா பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் வாங்கிட்டேன்னு மீனா கேட்க, இது எல்லாமே திருட்டுத்தனமா கொண்டு வரப்பட்டது, நம்ம ஊர் ஐட்டமே இல்ல, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல, ஸ்மக்லிங் பண்ணிருக்காங்க, என் அப்பாவை ஸ்மக்லிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தானே மாட்டி விட்டாங்க, இந்த கேஸ்ல இதுக்கு மேல நிறைய க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் வேணும்னே நான் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த ஆதாரம் வெளியே எங்கிட்டும் போக கூடாது அப்படின்னு தானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜியாங்ஷு கிட்ட ஒரு ஆள் வரான். தானியாவோட அப்பா இருந்த ஊர்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க, உங்களை பாக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்ல ஜியாங்ஷு உள்ள கூப்பிட்டுறான். யாருங்க நீங்க, என்ன வேணும் அப்படின்னு ஜியாங்ஷு கேட்க, இல்லங்க இந்த சென்னன் ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தானியா கிட்ட கூட தப்பா பிஹேவ் பண்ணால, அந்த பையனோட அப்பா தான் எங்க ஊருக்கு அதுக்கப்புறமா வந்தாரு, அவர் போஸ்ட் போட்டு எக்கச்சக்கமான அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய ஸ்மக்லிங் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் வந்தேன், எங்க ஊரே கெட்டு போயிடுச்சுங்கன்னு சொல்ல ஜியாங்ஷு ஆள் அனுப்புறான். இந்த 2 பேரை பத்தியும் விசாரி, இவங்க சொல்றது உண்மையான்னு கண்டுபிடி அப்படின்னு கூடவே ஆளுங்களை அனுப்பிட்டு இருக்கான். இங்க நம்ம லூ கமாண்டரை கூப்பிட்டு தானியா பேசிட்டு இருக்கா. ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கறதுக்காக தான் கூப்பிட்டிருக்கேன், எனக்காக ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு அந்த கடை இருந்ததுல, அந்த கடையில நிக்க அடுத்த செட்டு நகையெல்லாம் வச்சு வித்துட்டு இருக்காங்க. லூ போய் பார்த்துட்டு, என்னடா ஸ்மக்லிங் நகையா, எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு கூட்டு போயிடுறான். அந்த கடைக்காரனையும் கூட்டிட்டு போயிடுறான். இங்க பாருங்க நான் காசு கொடுத்துடுறேன், என்ன ஆளை விட்டுருங்கன்னு கடைக்காரன் சொல்ல, ஏன்டா நீ பிச்சை காசு போடுறதுதான் உனக்கு கூட்டு வந்தே நினைச்சிட்டு இருக்கியா, ஸ்மக்லிங் நகையா விக்கிற, இது யார் உனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா உனக்கு இப்பவே உயிரோட விட்டுறேன்னு சொல்ல, உடனே நான் சொல்லிடுறேங்க, ஒருத்தர் யூசு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அந்த நகையெல்லாம் எனக்கு விக்கிறதுக்காக கொடுத்தாரு, கம்மி விலையில கொடுத்தாருன்னு சொல்ல, இவனை கூட்டு போய் வெளியே விட்டுருங்க அப்படின்னு லூ கமாண்டரும் சொல்லிட்டு இருக்கான். தானியா யூசுவா, அது யாருன்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. இங்க ராஜா கிட்ட எம்ப்ரஸ் வந்துட்டு, எதுக்காக என்னோட தம்பியை அனுப்புனீங்க, அவ்வளவு டேஞ்சர் இருக்க ஊருக்கு, என் தம்பி பாருங்க என்ன ஆனான்னு தெரியல, அவன் எங்க போனான்னு தெரியல, அவன் கிட்ட இருந்து எந்த லெட்டரும் வரல, என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நடக்கிறதே வேற அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ராஜா உடனே, ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆகுற, எந்த நியூஸும் வரலனா என்ன அர்த்தம், எதுவும் நடக்கல இது வரை என்ன அர்த்தம், நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அங்க பக்கத்துலயே ஜியாங்ஷு நின்னுட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட பாத்துக்கிறதுக்கு நானே போறேன், அந்த ஊர்ல பத்தி நிறைய மோசமான தகவல்கள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் நேர்ல போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓகே சொல்லிடுறான். ராஜாவும் போயிட்டு வான்னு சொல்லிடுறாரு. ஜியாங்ஷு சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்து
இருக்கான் தானியா கூட கடைசியா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாப்பிடலான்னு. ஆனா தானியா வர மாட்டேங்கிறா. ஜியாங்ஷு நேரா தானியாவை பார்த்து ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமா, நான் அந்த மாதிரி ஊருக்கு போறேன்னு சொல்ல, அந்த ஊருக்கு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஜியாங்ஷு ஹாப்பி ஆயிடுறான். தானியாக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் யூனாவும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்டி திடீர்னு கிளம்பி போற அப்படின்னு சொல்ல, எனக்கு போகணும் போல இருக்கு, அதுவும் யூ வேற காணாம போயிட்டாரு, என்னன்னு தெரியலன்னு தானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்டி ஜியாங்ஷுக்கு கூட தெரியாதா, அவன் எப்படி காணாம போயிருப்பான் அப்படின்னு மீனா வருத்தப்பட, நீ என்ன ரொம்ப வருத்தப்படுற அப்படின்னு தானியா கேக்குறா. இல்ல இந்த ஹோட்டல்ல நான் தனியா பாத்துட்டு இருக்கேன்ல, சீக்கிரமா ஊருக்கு போயிட்டு அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு சொல்லு அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓகே அப்படின்னு தானியாவும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேருமா கிளம்பி வெளியே வராங்க. பார்த்தா நம்ம ஜியாங்ஷு கோயிலுக்கு போறதுக்கே 5 வண்டி நிறைய பொருள் கொண்டு போனா, இப்போ என்னென்னலாம் கொண்டு வருவாளோன்னு 10 வண்டியை ரெடி பண்ணி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். மீனாவும் தானியாவும் வராங்க. பரவாயில்லையே பக்காவா ரெடி பண்ணிருப்பீங்க போல அப்படின்னு மீனா கேட்க, இந்த வண்டியில எல்லாமே பக்காவா இருக்கு, இதுக்குள்ள கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கு, வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கலாம், குஷன் வச்சிருக்கு, இதுல ஏறிக்கோ வா தானியா அப்படின்னு ஜியாங்ஷு சிரிச்சுட்டே கூப்பிட, தானியா பாக்குறா, எனக்கு இத்தனை வண்டி வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு வண்டியில பொருள் வச்சா போதும், இன்னொரு வண்டியில ஜியாங்ஷுவோட பொருள் எல்லாம் வச்சிருங்க, மத்ததெல்லாம் வேற எதுவும் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சோகமா சொல்லிட்டு வண்டிக்குள்ள ஏறதுக்கு போறா. ஜியாங்ஷு பாக்குறான், என்ன செஞ்சு இவளை சமாதானப்படுத்துறதுனே தெரியலையேன்னு சோகமாயிடுறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.